ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பேச்சை பற்றினது தான். கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய், சிந்தித்து பேசுங்கள் சிறப்போடு வாழ்வாய் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம பேசும்போதும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லார்கிட்டேயும் அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். கோபமாக பேசுகிறதுனால எந்த ஒரு அன்பும் எந்த ஒரு சொந்தமும் நம்ம கூட நிலைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு கோபத்துலேயும் அர்த்தம் இருக்குது. பட் இருந்தாலும் கோபத்தை ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசும்போது அந்த உறவையும் நம்ம இழக்காமல் இருக்கலாம். இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி, இதே வீடுதாயா? இங்கே நிறுத்திடுங்க. எப்பா, நான் கூட ஏதோ பக்கத்துல இருக்குன்னு நினைச்சு பார்த்தா காலையில 4 மணிக்கு கிளம்புனது. இங்க வர்றதுக்கு பாரு 7:30 ஆகி போச்சுல. பஸ்ல வந்திருந்தா இன்னும் லேட் ஆயிருக்கா. நீ ஏதோ வண்டியில வரவும் சல்லுன்னு வந்துட்டோம். அதுவும் சரிதான். அப்படி அப்பா, என்ன ஓட்டம் ஓட்டிவிட்டது இந்த தம்பி. ஐயோ அம்மா. சரி வாங்க நீ இறங்குங்க. பார்த்து இறங்கு அண்ணி, பார்த்து வாங்க நீ. எப்பா, ஐயோ மடி. இறங்கிக்கிறேன். சாமி சாமி. என்ன வாசல் எல்லாம் புல்லு பொண்டி கிடக்குது, குப்பையா கிடக்குது. எல்லாம் கூட்டுறாங்களா இல்லையா? என்ன இந்த லட்சணத்துல வச்சிருக்காங்க? அதான் பாருங்க நீ, நான் இருக்கும்போது எம்புட்டு நீட்டா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் இப்படி தலையெல்லாம் மண்டவே விட மாட்டேன், அப்படி வச்சிருந்தேன். இன்னைக்கு பாருங்க, ஏதோ பாலடைஞ்ச வீடு மாதிரி வச்சிருக்கிறாங்க. வாழ்ந்த வீடு அதுதானே இப்படியா வச்சிருப்பாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, வயிறு வாயெல்லாம் எரியுது போ. வீட்டை கொடுத்தாச்சு, எல்லாம் அங்கதானே இருக்காளுங்க. வந்து இதை கூட்டி விட கூட கூடாதா? அப்படி என்ன அவளுகளுக்கு அங்கிட்டு வேலை வெட்டி முறிச்சு தள்ளுறாளுங்க. ஆத்தாடி ஆத்தா, கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை கண்டுக்கவே கூடாதுன்னு இருப்பாளுங்க போல இருக்கு. நம்ம தான் அவ்வளோ தொலைவில் இருக்கோம், நமக்கு இதுக்கு ஆகாதுன்னு ஆகி போச்சு. இவளுகெல்லாம் அந்த வீட்டில் தானே இருக்காளுங்க. இது சுத்தம் கூட பண்ணக்கூடாது, இப்படி வச்சிருக்காளுங்க. ஊருக்காரவளுகளும் இங்கே தான் வந்து குப்பையெல்லாம் கொட்டுவாளுங்க போல இருக்கு. அவ்வளோ குப்பை. விடுங்க நீ. என்ன வீடு? ஒரு காலத்தில் வாழ்ந்த வீடு இல்லையா? அம்மாடி அம்மா, எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சுத்தமாக பிடிக்காது. என்ன கன்றாவியோ தெரியல. நீ இருந்தா வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்வ வைப்ப, அவளுக்கு பாட்டுக்கு நல்லா திங்கவும் தூங்கவும் அப்படியே ஊரை பொறுக்கவும் இருப்பாளுங்க. இங்க நீ இல்ல, வீடு இந்த லட்சணத்துல இருக்கு, வெளியவே இந்த லட்சணத்துல இருக்கு. இல்ல உள்ள எந்த லட்சணத்துல கிடக்குன்னு தெரியல. சாவி எடு, கதவை திறந்து உள்ள போவோம். நீ சாவி எல்லாம் அவங்க கிட்டதான் இருக்கும். உன்ட்டு சாவி இல்லையா? ஆமா நீ, அதுவும் இல்லாம வீடு தான் கை மாறி போச்சு இல்ல, கூட்டெல்லாம் அவங்க மாத்தி இருப்பாங்க. நம்ம எதுவும் வந்துருவோன்னு சொல்லி, அதனால சாவி இல்லை. நீ வாங்கிட்ட பூட்டு சாவி இருக்குன்னு சொல்லித்தான் நான் ஒன்ன கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்ன இப்படி சொல்ற? இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை. நீ அவங்க கிட்ட கேட்போம் போய். தடி, இன்னும் அவளுக்கு என்ன ஆட்டம் கட்ட போறாளுன்னு தெரியல. சரி, எவளும் வந்து நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது. வார்த்தை பேசினால்தான் கிழிச்சு கேப் நட்டு போடுவேன். சரி, வண்டியில் ஏறி போவோம். எதுக்கு நீ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே, அதுக்கு எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு, அதுவும் இல்லாமல் எத்தனை தடவைக்கு வண்டி எடுக்கணுமோ அத்தனை அதுக்கு காசு கொடுக்கணும்ல. நம்ம நடந்தே போயிட்டு சாவியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். சரி. எல்லாம் எங்க இருக்காங்கன்னு வேற தெரியல. எல்லாம் எங்க இருப்பாளுங்க? கழுத கட்டா குட்டிச்சவரு எல்லாம் அந்த வீட்டுல தான் கிடப்பாளுங்க. அதுவும் உன் மாமியார் இருக்கா பாரு, அவ மாதிரி ஒரு மாமியாரோட கிடைக்கணும். அவளையெல்லாம் என்ன ஒண்ணு எனக்கு தெரியாது. சரி விடுங்க நீ, வாங்க நம்ம போவோம். தம்பி, நீங்க சாப்பிடுறீங்கன்னா போய் சாப்பிட்டு வாங்கயா, நாங்க போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறோம் பொருள் எடுக்க. இவ எங்கிட்டு தான் போய் தொலைவான்னு தெரியல. சாப்பிட்ற நேரத்துல எங்கிட்டாவது ஓடிடுவான். இவ இருந்தாலாவது நம்மளும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்ப அவளும் இங்கிட்ட இல்லாதனால நம்ம வேற உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கு. சாப்பாடு போட்டு வச்சு காயுது. இந்த சாமி எங்க போனா? நானும் அப்பயே வர சொல்லிட்டேன் சாப்பிட வாயான்னு, எங்கிட்டு போனான்னு தெரியல. சாமி, டேய் சாமி, அடே. வந்துட்டு வாடா, சாப்பாடு போட்டு வச்சு ஆறிட்டு கிடக்குது இல்ல, காஞ்சதான் வந்து சாப்பிடுவியா? அதான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏம்பா, அங்கதான் தினந்தோறும் நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணணுமா? நேர காலமா சாப்பிட வேண்டியதானையா? வாயா. பாத்தியா, அவங்க பையனுக்கு மட்டும் கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடணும். என் பிள்ளை வயிற்று புள்ள கறின்னு கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் இருக்குது மனசுல ஏதாவது. எல்லாம் இருக்கட்டும், எங்களுக்குன்னு ஒன்று வரும்ல, வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சி எல்லாத்தையும் பாரு ஆயிரம். கொஞ்ச நேரம் கழிச்சாவது சாப்பாடு போட்டிருக்கலாமா நீங்க? உங்க அப்பா சாப்பிடும் போதே அவரோட சேர்ந்து வந்து சாப்பிடு. நீ வா முதல்ல. வாயா, வா வந்து உட்காந்து சாப்பிடு. வா
உட்காருப்பா உட்காரு. என்னம்மா காலையில இவ்வளவு சமைச்சிங்களா? இல்லடா தம்பி, எல்லாமே ராத்திரி சமைச்சதுதான். எல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சேன். எல்லாமே நிறைய ஆக்கி விட்டேனா, காலையில என்ன தம்பி சமைக்கிறதுன்னு தான் இதே சூடு பண்ணி வச்சுட்டேன். சோறு மட்டும் வடிச்சேன். மதியானத்துக்கு எதுவும் சமைச்சுக்கலான்னு தான். சரிம்மா. இப்ப புதுசா எதுவும் ஆக்கியிருக்கலாம்ல, பையனுக்கு பழசையா கொடுக்கணும். இல்லங்க, எல்லாமே நேத்து 3 கிலோ வர மாதிரி எல்லாம் ஆக்கி விட்டேன். எடுத்து வெளியே வா கொட்ட முடியும். ஆயிரம் இருந்தாலும் அங்க வேலைக்கு போற பையன் தூரத்துக்கு நல்லா இதா சமைச்சு கொடுக்கறது இல்லையா? வயிற்றுக்கு சிரமம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 1,00,000 ரூபாய் என் மாப்பிள்ள சம்பாதிச்சு கொடுக்குறாருனாலையும் என்னென்ன பேச்சு பேசுறானுங்க. அதுவே என் மாப்பிள்ளை இங்க இருக்கும்போது இதெல்லாம் பேசியிருப்பாங்களா? இந்த அறிவு நம்ம மாப்பிள்ளைக்கு வருதா? வராது. ஏன்னா கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு திரியிறானுங்க. போ, இந்த பைத்தியக்காரி எங்க போறா சோறு வைக்காம? நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், மாப்பிள்ளைக்கு சாப்பாடை பரிமாற இதை பண்ண சொல்றதையே கேட்கறது. அம்மா எங்க போய்கிட்டு இருக்க? வா, உன் புருஷனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வை. அவன் வெளியே போயிடுறதுனால அவனுக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டான். நீ இருந்த பக்கத்துல உன் புருஷனுக்கு பரிமாறு. உங்களுக்கு வாயும் கையும் நல்லா தானே இருக்கு, அவங்களுக்கே சாப்பிட்டுக்கு தெரியும். நம்ம என்ன ஊட்டியா விட முடியும்? பைத்தியக்காரி எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. போ. என்னடா இப்படி பேசிட்டு போறா? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா. என்ன சும்மா? என்ன சும்மா? மாமியாரு ஒரு வார்த்தை சொல்றேன்னு கேட்கறது இல்ல. அதுவும் இல்லாம நீ என்ன தினத்தோறும் இங்கேயா இருக்க? வேலைக்கு தானே போற. ஆயிரம் அம்மா பரிமாறுன்னு வச்சாலும் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து புருஷனுக்கு பரிமாறுறது இல்லையா? என்ன பழக்கம் இதெல்லாம்? என்ன பழக்கம்னு கேட்டேன். இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வையி, கடைசியில தலையில முளக்க அரைச்சிட்டு போயிருவாளுங்க. என்ன திமிரு பத்தியா? ஒண்ணு இல்லாத கழுதைக்கு இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா இன்னும் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நான் எந்த அளவுக்கு திமிரு காட்டுவேன்? இங்க பாரு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. இவளோட திமிரு, தெனாவட்டு, அகம்பாவம் அதெல்லாம் அவங்க வீட்டோட வச்சுக்கணும். இங்க இருந்துச்சு ஒட்ட நறுக்கி போடுவேன் சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பண்றதுனால தான் நான் 4 வார்த்தை பேசுறது. என்னமோ அன்னைக்கு நீ பெருசா பேசுன, என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாதீங்க வைக்காதீங்கன்னு. இப்படி ஆட்ட கட்டினா என்னடா பண்ணுவ? மாமியார் மாமனாருக்கு சோறு போடுறதுக்கு வலிக்கும், வீட்டுல வேலை வெட்டி பார்க்க வலிக்கும். இவ என்னமோ மகாராணியா? இல்ல வெளிநாட்டுல இருந்து கப்பல்ல இருந்து இறங்கி வந்திருக்காளா? இங்க ஒண்ணும் இல்லாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சது தெரியாது, சோத்துக்கே வழி இல்லாம இன்னைக்கு வாழ் வந்துருச்சுன்னா ஆட்டத்தை பாத்தியா? இதுக்குதான் இந்த குடும்பத்துல பொண்ணே எடுக்க வேணாம்னு சொன்னேன். கேட்டியா நீ என் பேச்ச? போயிட்டா பாத்தியா இவ? எல்லாம் இவள சொல்லணும். நீ இல்லனோனே 2 பேரும் ஆடுற ஆட்டமே சரியில்லடா. ஒரே அகம்பாவம் பிடிச்சுதான் ஆடுறாளுங்க 2 பேரும். புள்ள ஏதாவது தப்பு பண்ணுனா பெரியவங்க சொல்லி ஏதாவது பண்ணணும். இவளெல்லாம் சேர்ந்துகிட்டு ஆடுறா. இதெல்லாம் என்ன குடும்பமா தெரியல. போய் எப்படி விழுந்திருக்க பாரு. சரி விடு, பையன் சாப்பிட்ற நேரத்துல சும்மா அதை இதுன்னு சொல்லி அவன் சாப்பிட்றதை கெடுக்காதீங்க. அந்த பொண்ணு தான் பரிமாறணும்னு இல்லை, நீ இருக்கல்ல, நீ பரிமாறு. சரியா? நீ சாப்பிடியா? சாப்பிடு. சாப்பிட வந்த பையனை போய் சாப்பிட விடாம சும்மா நொய்யின்னு அது இது லொட்டு லொசுக்குன்னு நீ சாப்பிடுப்பா. என்னுடைய அறிவு கிட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்குதாடி? உன் மாமியார் கறி தான் சொல்றால, மாப்பிள்ளைக்கு பரிமாறு வையின்னு. உனக்கு பரிமாறத்துக்கு என்ன? உனக்கு கை என்ன மொடமா இல்ல ஊனமா? என்னடி என்னடி? அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு போ. எனக்கு ஒன்றும் தெரியாதா? எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளைய அப்படியே நைஸா பேசி கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படியாவது சென்னைக்கு போற வழியை பாருடினா, அதை விட்டு சும்மா தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுக்க, கண்ணு 2 பழுத்து போயிரும் பார்த்துக்க. நீ ஏதாவது அதை இதுன்னு பண்ணி சமாளிச்சு மாப்பிள்ளைய இது பண்ணுவேன்னு பார்த்தா, உன் மாமியார் காரி உன்னை பத்தி அதை இதுன்னு சொல்லி அவ வசத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கா. 1,00,000 சம்பாரிச்சு இந்த குடும்பத்துக்கு இறக்கணும்னு அவங்க நடிச்சுக்கிட்டு திரியுறாங்க. அதுவும் புருஷனுக்கு தெரியாது. நீ இப்படி முறைச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா உன் மேலதான் வெறுப்பு வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பாருமா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உன் மாப்பிள்ளை என்னென்னலாம் பண்றாரு தெரியுமா? என்னடி பண்றாரு? என்ன பண்றாரு? நேத்தெல்லாம் உங்ககிட்ட அன்பா தானே பேசினாரு, நல்லா தானே இருந்தீங்க 2 பேரும் சிரிச்சு வச்சுக்கிட்டு. அப்புறம் என்ன வந்துச்சு உனக்கு காலையில? காலையில வந்து முழிச்ச உடனே உனக்கு பேய் மண்டையில ஏறிடுமா? எருமா மாடு சோறு தானே சாப்பிடுற, வேற எதுவும் சாப்பிடுறியா? இம்புட்டு நாள் கழிச்சு வேலைக்கு போயிட்டு வந்திருக்க மனுஷனுக்கு பரிமாறத்துக்கு உனக்கு என்ன? ஏம்மா நீ வேறம்மா, கம்முன்னு இருமா. இருக்கிற கோவத்தை நீ கிண்டிக்கிட்டு இருக்காம. சோத்துக்கே துப்பு இல்லாதவளுக்கெல்லாம் இவ்வளவு கோவம் ஆகாதுன்னு சொல்லி உன் மாமியார் கறி பேசுறான். எம்பிட்டு அசிங்கமா போச்சு தெரியுமா? எனக்கு அங்க உட்காரவே முடியல. இதெல்லாம் தேவையாடி?
அது பேசுனா பேசிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ இப்படியே பேசி பேசி பேசியே வீணா போ. உனக்கெல்லாம் ஒன்றும் சொல்லி நான் புரிய வைக்க முடியாது. ஆமாம், நீ என்னையே திட்டு. நேற்று வந்தாருலம்மா, நல்லா தானே சாப்பிட்டாரு, நல்லா தானே இருந்தார். அதான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டு அங்கே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா, நீ உனக்கு கோவம் வருமா வராதா? போன பேசுறதுல என்னடி இருக்குது? ஏம்மா 12:30 மணிக்கு என்னம்மா போனு? இல்லை என்ன போனு சொல்லு பார்ப்போம். போன் வந்திருக்கு, ஏதோ பேசியிருப்பாரு. ஐயோ லூசம்மா. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? ஃபோன் எடுத்து அவள் ஃப்ரெண்டு இங்கே வந்திருந்தாளே, அந்த மேனா மினிக்கி, அவளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா, உனக்கு கோவம் வருமா வராதா? என்னடி சொல்ற? நான் என்ன பொய்யவா சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். அந்த ஆள் அந்த மேனா மினிக்கி கிட்ட ராத்திரி நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆமாம், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஆனால் அவகிட்ட பேசுனா நான் விடுவேனா? அதனால தான் பிடிச்சி திட்டுனேன். அதுக்கு நீ என்ன சந்தேகப்படியா வைக்கிறியான்றாரு அவரு. அது தப்பு தானே. நீ வாயில கொழுக்கிட்டே வச்சிருந்த அவன் மாமியார் கறி சொல்லும் போது நீ சொல்ல வேண்டியதானே, உங்க பையன் இப்படி வந்துட்டு ராத்திரி பேசிக்கிட்டு இருந்தா நான் விடுவேனா வைப்பேன் நானு? நீ என்ன வாயில கொழுக்கிட்டையா வச்சிருந்த? நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன இந்த வீட்டில் எடுபட போகுது? நான் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கவும் மாட்டாங்க, ஒன்றும் மாட்டாங்க. எதுக்கு சும்மா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா நான் எதுவும் சொல்லாமல் அவன் வந்துட்டேன். என்னாடி இந்த மாப்பிள்ளை நல்லவன்னு பார்த்தா இப்படி இருக்கிறான்? அந்த பிள்ளையோட புருஷன் அங்கத்தானே இருந்திருப்பான். என்ன கன்றாவின்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். மாப்பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன். இதுக்கு நீ போய் கேட்டு நான் அவரை பற்றி உன்கிட்ட தப்பாக சொன்னேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கா? அதெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேணாம், கம்முன்னு இரு. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? உனக்கு யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை நினச்சிக்கிட்டாரா? இவர் சென்னைக்கு எதுக்கு போனார்? வீட்டுக்கு கடன் கட்டணும் வைக்கணும் தானே போனார். அதை விட்டுட்டு அங்கே போய் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? அதெல்லாம் அப்படி விடக்கூடாதுடி, அப்படி விடக்கூடாது. விட்டோன்னு வை நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. இவனுங்களெல்லாம் கிறுக்கு பிடிக்கணும். இதையே சாக்கா வச்சு அடுத்த தடவை மாப்பிள்ளை வரும்போது உன்னையும் கூட பேக்கப் பண்ணி அனுப்புகிறேன் பாரு. இரு இதுக்கு முடிவு கட்டுறேன். இருண்டா, ரெண்டுங்களும் இங்கே தான் நிற்கிதுங்க. வீட்டு முதலாளி இல்லையா? இவ்வளவு 2 பேர் எதுக்கு இங்கே வந்திருக்காளுங்க? கேட்டுச்சா இல்லையா? வீட்டு முதலாளி இருக்காரா இல்லையா? இங்கேரு, உன் திமுரு தெனாவட்டில் இங்கே வச்சுக்க கூடாது. உனக்கு என்ன வேலை இங்க? உன்கிட்டலாம் நான் பேச ஒன்று வரல. வீட்டில் அந்த தங்கத்தை கூப்பிடு. இங்கேரு, என்ன உன் பொண்டாட்டி கெட்டு போகிறது இந்த கிளவியால வேண்டாம். அதை இதை அவகிட்ட சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு மண்டையை குழப்பி ஏதாவது ஒன்று பண்ணி போடுறாடா. இவ எதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தான்னு இப்போ வருத்தமாக இருக்குதுடா. அதை உங்கள் அப்பங்கிட்ட சொன்னால் உங்கள் அப்பா அது என்கிட்டயே திருப்பிக்கிட்டு வராரு. எவாரு அவங்களாம் இல்லை, ஒழுங்கு மரியாதையா போ. என்னடா இது, வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரையிரு. இங்கே பாரு, இந்த திமுரு வெங்காயம்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத. யார் வந்திருக்கான்னு தெரியலையே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க 2 பேரும்? உங்ககிட்ட நாங்க பேச வரல, வீட்டு ஓனர் கிட்ட தான் பேச வந்திருக்கோம். எம்மா என்னமாச்சு? இங்க பாருங்க, அந்த பழைய வீட்டு சாவியை கொஞ்சம் கொடுங்க. பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், உன் வாயை கொஞ்ச நேரம் அடக்கிட்டு இரு. அப்படி போடு சக்கன் நானா. ஏறுங்க, நீங்க தான் போயாச்சுல, இப்ப எதுக்கு அந்த வீட்டு சாவியை கேக்குறீங்க? இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் அந்த வீட்டை களவாண்டுட்டு போறதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. நாங்க வாங்கி கொடுத்த ஜாமான் எங்க பிள்ளையோடது அங்க இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் நாங்க வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். சாவியை கொடுத்தீங்கன்னா பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். பொருளா? என் தம்பியும் என் நாத்தனாரும் இப்போ டீ கடை வைக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட கூட கும்பிடு போட்டு தான் கஞ்சி குடிக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதான் அவங்க கடை வைக்கிறதுக்கு ஜாமான் வேணும். அந்த ஜாமானுக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுத்தது, நாங்கள் சீர் கொடுத்தது எல்லாம் அதில் இருக்கு. அதை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தோம். சாவியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வாங்கிட்டு போயிடுவோம். சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நான் கூட தங்கம் ரொம்ப பண்ணுவான்னு பார்த்தேன். அவ சாவியை கொடுக்குறேன்றா. இவ்வளவு 2 பேர்த்தையும் காலை ஒரு செருப்பை விட கேவலமாக தான் வச்சிருக்கா போல இருக்கு. இருந்தாலும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னடி கடை வைக்கிறான் நம்மள உங்க அண்ணே? அதாம்மா, எனக்கும் ஒன்றும் புரியல. சும்மாவே உங்க அன்னிக்காரி சலங்கை கட்டி ஆடுவா, இப்ப காலைல சலங்கையை வேற கட்டி விடுறாங்க. இனி ஆட்டம் பெரும்பாட்டமா தான் இருக்கும் போல இருக்கே. காசு இல்ல ஒன்றும் இல்லைன்ட்டு போனானுங்க. அப்புறம் எப்படி டீ கடை வைக்க காசு? எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் 2 லட்சமா தேவைப்படும்ல. ஏம்மா, உன் பையன் நிறைய சம்பளம் வாங்கிட்டு பொண்டாட்டி கையில் கொடுத்து வச்சிருப்பான். ஒன்றும் கம்மியான பணத்தை மட்டும் ஓன்ட்ட கொடுத்துருப்பான், ஏதோ கொடுக்கணுன்றதுக்காக. அந்த காசெல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அதில் தான் இப்போ எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு.
அத்தி அப்படி ஒன்று இருக்குமா? ஆமாம், அப்புறம் உன் பையனும் உன் மருமவளேன்னு இழிச்ச வாய்களா? மொத்தத்தையும் அப்படியே அள்ளி கொடுக்கறதுக்கு. என் புருஷன் ஒரு வீணா போனவன், அவன் அவங்க அம்மாவுக்கு அள்ளி கொடுப்பான். என் புருஷன் கொடுக்குற மாதிரி உன் பையன் கொடுப்பானா? ம் ம் உள்ள வர வேண்டிதானே, டீ காப்பி எதுவும் சாப்பிட்டு போறது? இல்லைங்க, நாங்கள் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தோம். நீங்கள் சாவியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் கிளம்புவோம். இங்கே பாரு, நகையை நாங்கள் வாங்கிட்டு எப்படி 1 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். நீ எங்கிட்டும் போயிடாத, வீட்டோட இரு, சரியா? ஆமா, நான் போனதுக்கு அப்புறம் தண்ணி எடுக்க போறேன், அதை எடுக்க போறேன், இதை எடுக்க போறேன்னு போய்கிட்டு இருக்க கூடாது. வீட்டில தான் இருக்கணும், சரியா? எந்த நேரத்துல வேணாலும் நான் வருவேன், போன் அடிப்பேன், போனை பக்கத்திலேயே வச்சுக்கணும். ஏங்க எதுக்குங்க இப்போ பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பயமுறுத்துறதுலேயே அவள் பயந்துருவா போங்க. ஏண்டி காலமே கெட்டு போய் கிடக்குடி. கொஞ்சமாவது பாதுகாப்பா இருக்கணும்னு தானே சொல்றேன், வேற என்னத்த போய் சொல்றேன்? ஐயோ காவியா, என் தங்கச்சி மாதிரி இப்ப நான் என்ன பண்றது? இந்த வாசு படுபாவி வேற இங்கேயே சுத்திக்கிட்டு கிடக்குறான். அந்த படுபாவினால இப்ப நான் எங்க வந்து நிக்கிறேன்? காவியா கிட்ட நான் இதை எப்படி சொல்றது? ஐயோ ஆண்டவனே, இதுவும் வேற கல்யாணம் ஆக போற பொண்ணு. இதுல போய் நான் இதை சொன்னேன்னா பின்னாடி பிரச்சனை எதுவும் வந்தா என்ன பண்றது? இந்த வாசு வேற, நான் 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன், வேற எதுவும் நான் பேச மாட்டேன்னு வேற சொல்றான். இங்கே பாரு, சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்கு, சாப்பிடு. சாப்பிடாம இருக்காம, சரியா? உடம்பே இழைச்சி போய் இருக்குது. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேனே, நீங்கள் போயிட்டு வாங்க. பத்திரமா இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சரியா? ஐயோ, நான் வீட்டில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுல ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா ஏத்து வீட்டுல சிம்ரன் அக்கா இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் இரு, சரியா? சரிப்பா. வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேணாம், சரியா? வீட்டில் கம்முன்னு இருந்தா போதும், நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம். சரி, இப்படியே நின்று பேசிட்டு இருக்க போறீங்களா இல்ல மணி ஆயிடுச்சு? போயிட்டு வாங்க. சரி சரி, பாரு, போயிட்டு வரோம். காவியா. என்னண்ணே? ஒரு நிமிஷம் இங்க வாவே. சொல்லுங்கண்ணே. காவியா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வாசு இங்கதான் சுத்திட்டு இருக்கான். வாசு இங்க இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா வாசு இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? அண்ணே, உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணே. எனக்கு அவன் இங்க இருக்கிறதே தெரியாது. நேற்று எதர்ச்சியா பார்க்கும்போது தான் உங்க வீட்டுக்கிட்ட அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். எனக்கு வீட்டில் சொல்லணும்னு ஒரு பக்கம் யோசனை, சொன்னால் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும்னு கூட தெரியல. வீட்டில் வேற இப்போ எனக்கு கல்யாணத்தை பற்றி பேசிட்டு அதை பற்றி எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இதை பற்றி சொன்னேன்னா என்ன நடக்கும்னு கூட தெரியல. அப்பா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு புரியல. எதுக்கு தான் அந்த படுபாவி இப்படி என்னை பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்னு புரியல. காவியா, உண்மையை சொல்ல போனா அவன் உன்னை பார்த்துட்டு இருக்கிறத அன்னைக்கு தான் நான் ராத்திரி பார்த்தேன். உங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்க வீட்டையே. ஐயோ, அவனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. நேற்று ராத்திரியும் இப்படிதான் பார்த்துட்டு இருந்திருக்கான். எங்க அப்பா திடீர்னு வந்துட்டாரு. வந்த உடனே இவன் சடசடன்னு ஓடி வந்து பின்னாடி வக்கோல் போட்டு வச்சிருந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். அவரு யாருடா அவன், எப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு கிடந்தாரு. ராத்திரியெல்லாம் எனக்கு ஒரே விடவிடான்னு நடுங்கிருச்சு, எவன்டா அவன்னு. கடைசியில் அப்பாவை அனுப்பி வச்சுட்டு நான் பார்க்குறேன், இந்த படுபாவி அங்கே உட்காந்துருக்கான். எனக்கு நான் மண்டைக்கு ஏறிடுச்சு வெறி. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கனோடையும் காவியா கிட்ட நான் 2 வார்த்தை தான் பேசுவோம், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்றான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காவியா. உன்னை நான் என் கூட பிறந்த பிறப்பு மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இந்த படுபாவி இந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுவான்னு தெரியல. நான் உன்கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அந்த படுபாவி இந்த ஊரை விட்டு போகாம ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. நீ போய் அவன்கிட்ட பேசுறது தான் சரி. ஐயோ, நான் போய் பேசுறதா? அது சரியா வராதுண்ணா. அதுவும் இல்லாமல் 2 பேருமே வெளியே போயிருக்காங்க. அப்போ நான் மட்டும் தனியாக போனால் அது தப்பாக போயிடும். ஐயோ காவியா, அந்த படுபாவி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணுன்றான். அதை மட்டும் என்ன கன்றாவின்னு தெரியல. அதை மட்டும் என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துரு. எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கூட நான் வரேன், சரியா? நீ கிளம்பு. தனியா வர்றதுக்கு தான் உனக்கு பயமா இருக்குல்ல, உன் கூட நான் வரேன், சரியா? 2 பேரும் போயிட்டு என்னதான் முடிவு அவனுக்கு, என்னதான் பிரச்சனை அவனுக்குன்னு
தெளிவா சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். ம் சரி, வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேண்ணே. ஆ ஓ, ஆண்டவனே, எப்படியாவது இன்னைக்கு இந்த பிரச்சனை இது ஓட முடியணும். அந்த வாசு படுபாவே இங்க இருந்து போய் தொலையணும். ஊரை விட்டு போய் மனுஷன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன இது, வீடு திறந்துருக்கு, வீட்டுக்கு வெளியே வண்டி நிற்கிது, யார் உள்ளே இருக்கா என்ன இதுன்னு தெரியலையே. அண்ணி இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை வந்து எல்லாம் தண்ணியெல்லாம் அடைச்சு கிடக்குது. எப்படி வச்சிருந்த வீடு இன்னைக்கு எப்படி பாலடைஞ்ச வீடு மாதிரி கிடக்குது. என்ன பண்றது, வீடுன்றது கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலே பாலடைஞ்சு போனா வீடு எந்த லட்சணத்துல ஆகும்? இந்த வீட்டை கட்டுன உங்க மாமனார் மட்டும் இந்த பார்த்தாரு, அவ்வளவுதான், என்ன ஆவார்னு கூட தெரியாது. இந்த வீட்டுக்கு மறுபடியும் நான் வருவேனா, இந்த வீட்டில் காலடி எடுத்து வைப்பேனான்னு அம்பிட்டு நினச்சி எத்தனையோ நாள் அழுதுருக்கேன் அண்ணி. ஆனால் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தோடனையும் என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆனால் பாத்திர மண்டத்தை எடுத்துட்டு நம்ம போயிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நமக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு நினைக்கும் போது அம்பிட்டு வேதனையாக இருக்கு அண்ணி. இங்கே வரு, அதை இதை நினச்சி நீ வருத்தப்படாத சரியா? இதுவும் கடந்து போகும், பார்த்துக்கலாம் விடு. நம்ம போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைப்போம். அக்கா, ஏக்கா, எப்பக்கா வந்த? நீ பார்த்ததுல எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நானும் என்னடா இது, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏதோ வண்டி நிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா கதவு திறந்து இருந்துச்சு. யாரா இருக்கும், என்னடா இதுன்ட்டு தான் ஓடி வந்தேன். எப்பக்கா வந்த? இனிமே இங்கே தான் இருக்க போறீங்களா? ஏக்கா, என்னக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அங்கிட்டு திரும்பிக்கிட்ட. அண்ணி பாத்திர மண்டெல்லாம் எடுக்கணும்ல அண்ணி, வாங்க. ஏக்கா, என்னக்கா, ஏக்கா அப்படி போற? அக்கா, ஏக்கா, என்ன ஆச்சு? எப்பயும் என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசும், இன்னைக்கு மூஞ்ச காட்டாம போகுது. ஏக்கா, ராணி அக்கா, ஏக்கா, என்ன மண்டையில கண்டையில அடிபட்டுருச்சா இல்ல மறந்துருச்சா? ஏக்கோய், ஊசி படிச்சு கிடக்குது, இந்த விளக்க மாதிரி எங்க கிடக்குன்னு வேற தெரியலையே. ஏக்கா, ஏக்கா, எங்கிட்டு தான் கிடக்குனே தெரியலையே. ஏக்கா, விளக்க மாதிரி தானே வேணும், நான் போய் நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். என்ன விளக்க மாதிரி இருக்கா இல்லையா? என்ன நீ எங்கிட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அண்ணி, என்ன ஆச்சு? அக்காவுக்கு மண்டையில தான் அடிபட்டுருச்சா? பார்த்த பேசக்கூட மாட்டேங்குது. விளக்க மாதிரி இல்லாட்டி பரவாயில்ல, வா அந்த சேலை துணி எதுவும் கிடக்கல, அதை எடுத்து தொடச்சி அப்படியே எடுத்து கட்டி வைப்போம். என்ன ஆளாளுக்கு வாராங்க பேசுறாங்க, நான் ஒரு மனுஷி இங்கே நிற்கிறேன்றது கூட தெரியாத அளவுக்கு போகிறாங்க. என்னவா இருக்கும்? எதுக்கு இப்படி அக்கா இருக்கு? எப்பயும் இப்படி இருக்காதே, நல்ல சிரிச்ச முகமாக பேசும், இன்னைக்கு பேசக்கூட காசு வாங்குற மாதிரி இருக்கே.